ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நெல்லிக்காய் வச்சு ஒரு சாக்லேட் ரெசிபி பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சாக்லேட் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு காட்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ நெல்லிக்காய் 25லேருந்து 30 பீஸ் இருக்கும். நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நெல்லிக்காய் நல்லா வெந்து வரதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நெல்லிக்காவை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். ஹை ஸ்பீடில் வச்சு வேக வச்சா 5 நிமிஷமே போதும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா வெந்து பிரிஞ்சு வந்திருக்கு. நெல்லிக்காவை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதோட சதப்பகுதியை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சுன்னா அதோட சதப்பகுதி ரொம்பவே ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இது மாதிரி நான் எல்லா நெல்லிக்காவோட சதப்பகுதியும் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். நெல்லிக்காவோட கொட்டையை வேஸ்ட் பண்ண வேணாம். இதை 2-3 நாள் வெயிலில் காய வச்சு சுட தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சு குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே சத்து. இல்லை பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காவோட சதப்பகுதியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு பெரிய சைஸ் இஞ்சி தூள் சீவி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மூடில் அரைங்க, அப்போ தான் இது நல்லா அரைஞ்சி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சிருக்கணும். நெல்லிக்காய் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 200 ml கிளாஸில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். வெல்லம் கரையிறதுக்காக ஒரு 100 ml மட்டும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காவே பிடிக்காதுன்றவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாரும் சாப்பிடுவாங்க. கிலோ கணக்கில் செஞ்சாலும் பத்தவே பத்தாது. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் மண் தூசி ஏதாவது இருந்தால் ஃபில்டர் பண்ணும்போது வந்துடும். ஃபில்டர் பண்ண வெல்லத்தை வேறு ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். வெல்லத்தோட நெல்லிக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நெல்லிக்காவை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி கிண்டிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக முடியும். இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்துலேயே வெல்லம் நல்லா இறுகி இந்த அளவுக்கு வந்திருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட் பண்ணுறதுக்கு அதிக அளவு நெய் தேவையில்லை, 1 ஸ்பூன் மட்டும் போதும். 15லேருந்து 20 நிமிஷத்துலேயே வெல்லம் நல்லா இறுகி இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எந்த பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோமோ அதில் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இதில் நம்ம சாக்லேட் பேட்டரை சேர்த்து நெய் தடவின ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு சமப்படுத்தி விடுங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். பொறுமையாக செட் பண்ணுங்கள். சாக்லேட் நல்லா க்ரிப் ஆகி செட் ஆகி வர 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா செட் ஆகி வந்திருக்கு. பட்டர் ஷீட் ஈஸியாக ரிமூவ் பண்ண வரும். பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூடு ஆற ஆற இதோட கலர் டார்க் ஆகிட்டு தான் இருக்கும். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு சாக்லேட் வந்திருக்கு. இது கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரேப்பர் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த சாக்லேட்டை நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கவர் இல்லைன்னா நம்ம செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 4 ஸ்பூன் சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரையில் சாக்லேட் ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு டிப் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தட் படி சாக்லேட்டை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த சாக்லேட்டை ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சா 2லேருந்து 4 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சாக்லேட்டை எடுத்துக்கலாம். நெல்லிக்காவோட இஞ்சி சேர்த்து செஞ்சதுனால செரிமான பிரச்சனை இருக்கவங்கலாம் இது தாராளமாக டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.